ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான எக்ஸாம் முடிஞ்சு நேற்று ரிசல்ட் வந்திருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாட்டி கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஜாபுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கனவோடு ரன்னிங் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஏமாற்றமாக இந்த வீடியோ, அதாவது இந்த ரிசல்ட் வந்து இருந்துருச்சு. ஏன் அப்படின்னா ரொம்ப ஹை கட் ஆஃப், ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்எஸ்சிஜிடி தமிழ்நாடு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆஃப் வந்தது கிடையாது. ஸோ இது எதனால் வந்தது? நிறைய பேர் வந்து தமிழில் வந்து லாங்குவேஜ் மாற்றிட்டாங்க, அதனால தான் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. காம்படிஷன் வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறவங்களும் வந்து அதிகமாக தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழில் என்ன தான் தமிழ் எட்டு வந்திருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் படிக்கிறவங்க எல்லாமே ஸோ தமிழில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுனால கட் ஆஃப் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம எஸ்எஸ்சியோட பேட்டர்ன், அந்த கொஷினோட டிஃபிகல்ட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் அதனால் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க எல்லாமே எழுதுறதுனால நமக்கு கட் ஆஃப் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி எல்லாமே கிடையாதுங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதனால தான் கட் ஆஃபும் அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகிருக்கு. ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியாது இந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கான கட் ஆஃபே இவ்வளோ இருக்க முடியும் அப்படின்ட்டு யாருமே வந்து நினச்சிருக்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கட் ஆஃப் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. 73 ஓபிசிக்கு போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஜென்ரலுக்கும் அதே சேம் தான், அந்த பாயிண்டில் வர மார்க்கு தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓபிசிக்கு 60க்கு மேலே வரையும் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது ஃபீமேலுக்கு வந்து ஒரு 5லிருந்து 6 மார்க் வந்து மேலோடைய கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசமே. இந்த மார்க் இருந்தால், இப்போ 73 மார்க் கட் ஆஃப் வச்சுருக்காங்க, இந்த மார்க் இருந்தால் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் ஆஃபே இருக்குது அப்படின்னா இந்த மார்க்கோட உங்களுடைய மார்க் வந்து 5 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததை பொறுத்து போஸ்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? என்னை பொறுத்தவரை மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80, 90, 100க்கு மேலாமே நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி மார்க் எடுத்தாங்க அப்படின்னா போன வருஷம் இதே வேகன்சியில் வந்து 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ விட்டவங்க எல்லாமே ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வாட்டி படித்து இந்த மார்க் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க் வரலையே அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க. உங்களுடைய ஸ்கோர் கார்டு எப்படி செக் பண்ணோம், அது ரிசல்ட் எப்படி செக் பண்ணோம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் உங்களுடைய நேம் வரல அப்படின்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. அடுத்த செலெக்ஷன் ஆகஸ்ட் 27 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் அதுக்கு தயாராகுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செலெக்ஷனில் இதை விட வந்து உங்களுடைய மார்க் என்ன எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு மைண்டில் வரும். அண்ட் உங்களுடைய மார்க் வந்து அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய நேம் அந்த ரிசல்ட் பிடிஎஃப்ல வரணும், ஓகேங்களா? சர்ச் பண்ணும்போது. அதனால் இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது. அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தோல்விகள் வரதான் செய்யுங்க. அது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க ஃபெயில் ஆகி அட்டெம்ப்ட் ஆகி இந்த வாட்டி பாஸ் பண்ணியிருப்பாங்க. பாஸ் பண்ண எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பற்றி வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தமாக போயிட்டீங்க. ஏன்னா கட் ஆஃப் அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர் ஃபிசிக்கலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 மார்க் இருக்குங்க எல்லாமே ஃபிசிக்கல் பண்ணியிருந்தாங்க. அதனால ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணதுனால நமக்கு எதுவும் வந்து லாஸ் ஆக போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ அடுத்த செலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு தயாராகுங்க. இன்னிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி பாஸ் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து இன்னிலேருந்தே நீங்கள் நேற்றிலிருந்து முந்தானத்திலிருந்து ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்துடும். ஃபிசிக்கலுக்கான டேட் நோட்டீஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனல் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சிஜிடி 2024க்கான செலெக்ஷன் ஃபிசிக்கலுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அடுத்து வந்து எஸ்எஸ்சிஜிடி 2025க்கான எஸ்எஸ்சிஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் 27 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் கூட செக் பண்ணி பார்க்கலாம், அல்ல அஃபிஷியல் நம்ம எஸ்எஸ்சி ஆனுவல் கேலண்டரில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும்.
டே ஒன்லேருந்து இன்னையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்ட்டு மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு நினச்சி அதில் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த செலெக்ஷனில் நம்மளால் வந்து செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு நினச்சி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஃபோர்ட்டை வந்து கொடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ இதுவரையும் ஃபுல்லாக பார்த்தாங்க யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.